மங்களூரில் ரூபாய் 9.95 லட்சம் மதிப்பீட்டில் புதிய விழா மேடை திறப்பு. உலகம் உங்கள் கையில். அரசு ITI மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கல். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள மங்களூர் கிராமத்தில் ரூபாய் 9.95 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய விழா மேடையை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து உலகம் உங்கள் கையில் அரசு ITI மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை அமைச்சர் மாணவிகளுக்கு வழங்கினார். மாணவர்களின் கல்வி மற்றும் தொழில்திறன் மேம்பாட்டிற்கு மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதில் மடிக்கணினி வழங்கும் திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வேப்பூர் வட்டாட்சியர் செந்தில்வேல், மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தெய்வசிகாமணி, அரசு ITI கல்லூரி முதல்வர் மணிவேல், மண்டல இணை இயக்குநர் பரமேஸ்வரி, ஒன்றிய செயலாளர் செங்குட்டுவன், தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் KNT சங்கர், இளைஞரணி துணை அமைப்பாளர் பாரதி ராஜா, இருபால் ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தனர். ஐடியில் படிக்கிறவங்க, BE படித்தவங்க, ME படித்தவங்க, பட்டம் படித்தவங்கலாம் இன்னைக்கு ஐடியில் நான் போய் விசிட் பண்ணும்போது பார்த்தேன். ME மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தவங்க விட்டுட்டு இதில் படிக்கிறாங்க. ஏன்னு சொல்லுங்க, ஐடி படித்தா கட்டாயமாக வேலை கிடைக்கும், அது சந்தேகமும் கிடையாது, உறுதியாக வேலை கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும், அடக்கமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், சேட்டை இல்லாமல் இருக்கணும்னா தான் வாழ்க்கையில் உயர முடியும், போக முடியும். ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். ஐடி படித்தா ஒழுங்காக படிச்சிங்கன்னா படித்து முடித்தோடனே வேலைக்கு போகிற ஒரே கோர்ஸ் எதுனா நம்ம ஐடி தான். தொழில்நுட்பத்தில் இந்த மாதிரி திட்டீங்க சார், அது உண்மையாக சார்னா 100 பங்கு இல்லை, 200%. உங்கள் வாதியார் இடம் தெரியும், எல்லா கம்பெனியிலும் இப்போ ஐடி படித்தவங்க தான் கேட்குறாங்க. ஆனால் என்ன பண்ணணும்? ஒழுங்காக படிச்சுட்டு போகணும். ஐடினா ஐடி தெரியணும், மோட்டார் மெக்கானிக்னா மோட்டார் மெக்கானிக்கை வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கணும். இது என்ன சார், அது என்ன சார்னு கேட்கணும். இந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு வந்துருக்கு. இன்னைக்கு எல்லாமே மனிதன் செய்யக்கூடிய வேலையை மிஷின் செய்யுது. நாடு முழுக்க இருக்கிற ஐடிலாம் போய் பார்த்துட்டு முதலமைச்சர் சொன்னேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பேசியிருக்கேன், நான் கொடுத்துட்டு போயிடுவேன். அவர் என்னென்ன செய்யணும்னு சொன்னாங்கன்னா, இது மாதிரிலாம் இந்த ஐடிலாம் 75 வருஷம் ஆகி போச்சு, அந்த காலத்தில் வாங்கின மிஷினாக இருக்குது, எல்லாம் பழசாக கிடக்குன்னு எல்லாம் மாற்றி இளைஞர்களுக்கு புதிய ரத்தம் புதிய சிஸ்டம் கொண்டு வந்து சொல்லி 2877 கோடி ரூபா கொடுத்தாரு. எவ்வளோ? 2877 crore, 2877 கோடி பணம் வாங்கி 71 ஐடியை உலக தரத்துக்கு மாற்றிருக்கேன். அமெரிக்காவில் போய் படிக்கிறது இங்கே படிக்கலாம், நீ ஜப்பானில் படிக்கிறத இங்கே படிக்கலாம். 71 ஐடியை அதுக்கு பேர் நவீன தொழில்நுட்ப மையமாக மாற்றி எல்லாமே ரோபோட்டிக். பெயிண்ட் அடிக்கிற மனுஷன் அடிக்கிறது, மிஷின் அப்படி காட்டில் அடிச்சுக்கிட்டே வரும். எல்லாமே மிஷினில் சிஸ்டம். உங்களுக்கு அந்த புது கட்டம் வந்த பிறகு எல்லா மிஷினும் வந்துடும், கவலைப்படாதீங்க. அதனால இன்னைக்கு அந்த அளவுக்கு பெரிய நவீன எந்தெந்த கம்பெனிக்கு நிறைய கம்பெனி முதலமைச்சர் வந்த பிறகு இன்னைக்கு இந்தியாவே முதல் இடத்துல இருக்கக்கூடிய நம்ம நாடு தான், தமிழ்நாடு தான் தொழில் வளர்ச்சி இருக்கு. அவ்வளோ